இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பத்துல எத்தனையோ பேருடைய குடும்பத்துல ஒரு சென்ட் இடம், ஒரு ஸ்கொயர் ஃபீட் இடம் விட்டு கொடுக்க முடியாம அதை விட்டு தரமாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அதை ஏத்துக்கவே முடியாம வருஷ கணக்கா மனதுல பாரத்தோட, சண்டையோட, கோபத்தோட தன்னுடைய வாழ்நாள் முழுக்க நஷ்டப்படுத்தினவங்க எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? சிஸ்டர், யாருக்காக ஆண்டவர் பேசுறாருன்னு தெரியல. பிரதர், யாருக்காக ஆண்டவர் சொல்றாருன்னு தெரியல. தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாம சூசைட் பண்ணவங்க எத்தனை பேர் தெரியுமா? எத்தனையோ ஆயிரங்கள். ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய பிளஸிங், ஒரு மிகப்பெரிய பிளஸிங். அதான் தகப்பனாருடைய துறவு. தகப்பன் தன்னைக்கு தோன்றினது அந்த சொத்துக்கு ஈசாக்குத்தான் உரிமையாளர். ஆனா அந்த சொத்தை அவங்க புடுங்கி வச்சுட்டு, நான் தரமாட்டேன், உனக்கு இந்த நீரூற்று உன்னுடையது அல்ல, அதுவும் அமைதியா இருந்துட்டு அதையெல்லாம் கிளியர் பண்ணி தூர் வாரி அந்த தண்ணீரை கண்ட உடனே அவங்க ரெடி பண்ற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. காம்பவுண்ட் வால் போடுற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. சுத்தப்படுத்துற வரைக்கும் அமைதியா இருந்தாங்க. ஆனா சுத்தப்படுத்தின உடனே ஃபைட் பண்ணி, உங்க அப்பாவுடையதுன்னு யார் சொன்னான்னு சொல்லி பிரச்சனை பண்ணி அவனுடைய ஏசேக்க திருடிட்டாங்க, சித்தனாவை வஞ்சிட்டாங்க. ஆனா வேதம் சொல்லுது, ஈசாக்கு மனசார ஏற்றுக்கொண்டான். சில நேரத்துல ஆண்டவர் தோல்வியின் பாதையில நம்மளை கொண்டு போகும்போது, சில நேரத்துல நம்ம ஆசைப்பட்டது நமக்கு எதிராக அமையும் போது, நமக்கு கிடைக்காத போது, ஆண்டவர் சில நேரத்துல நம்ம மேல ஒரு பாரத்தை வைக்கும் போது எப்படி ஏற்றுக்கொள்ளணும் தெரியுமா? எப்படி ஏற்றுக்கொள்ளணும்? முழு மனசோட, முழு மனசோட, சோகத்தோட அல்ல, இல்ல வேதனையோட அல்ல. பரவாயில்ல ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, இந்த உலகத்திலே தேவனுக்காகவும் உலகத்திலையும் பெரிய பெரிய வெற்றியை அடைந்த நிறைய பேர் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவர்களுக்கு அனுமதித்த சில பாதையை அவங்க சந்தோஷத்தோட ஏற்றுக்கொண்டாங்க, மகிழ்ச்சியோடு அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. அவங்க அந்த பலவீனத்தை அவங்க ஏற்றுக்கொண்டதுனாலதான் சாட்சியாய் ஆண்டவருக்காக நிற்க முடிஞ்சிருச்சு. நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே கர்த்தர் உங்களை அடுத்த படிக்கு நேராய் கொண்டு போகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் கொடுத்த அந்த காரியத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்க மனசை நீங்க மாத்தி கொள்ளுங்க. உங்க மனசுல இருக்கிற அந்த கசப்பை எடுத்து போடுங்க. கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தயவாய் கர்த்தர் தருவார். ஆண்டவரே, எனக்கு அந்த அபிஷேகத்தை கர்த்தர் தருவீராக.